Hi friends, welcome to Friends Cooking. இப்போ செகண்ட் டெக்னிக் கண்ணு மூடி பார்த்தாச்சு. இப்போ வந்து சீட்டுக்குலுக்கி என்னன்னு பார்ப்போம். என்னோட குட்டி எடுக்க சொல்கிறேன். சாரா எடு. சார் நீயும் எடுறா. ஸோ சாரா என்ன இருக்கும்? சாண்ட்விச்சில் என்ன இன்க்ரீடியன்ட்டு? சாண்ட்விச் லிஸ்ட்லேயே இல்லைம்மா, அங்கே இருக்க இன்க்ரீடியன்ஸை தான் நீ சொல்லணும். எனிவே அதுவே நான் பண்ணித்தரேன் உனக்கு. என்ன இன்க்ரீடியன்ஸாக இருக்கும் உனக்கு பிடிச்சது? குக்கும்பர் இருக்குது, கேரட் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு என்ன, ப்ரொக்கோலி இருக்குது, ஆனியன் இருக்குது, டொமேட்டோ இருக்குது. இல்லை சாண்ட்விச்சே இல்லை வேறு டிஷ் பண்ணணும் அப்படின்னா வேறு ஐட்டமும் இருக்குது. உனக்கு பிடிச்சது என்னவா இருக்கும்? ஸோ ஸ்ட்ராபெரி சொல்லியிருக்கா, ஆனால் இதில் வந்தது மேங்கோ. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான 2 இன்க்ரீடியன்ஸை வச்சு மட்டுமே, அதுவும் இந்த சீசனுக்கு கிடைக்கிற மாம்பழமும் ஃப்ரெஷ் க்ரீமும் வச்சு. ஸோ அதில் வந்து ஒன்று நம்ம ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும், வீட்டிலே பண்ணி கொடுக்கணும். அடிக்கடி நம்ம கடையில் வாங்க வேண்டாம். சில்லாக இருக்கா, என்ன போடுறோம் ஏது போடுறோன்னு 1008 டென்ஷன் நம்ம மண்டையில் இல்லாமல் நம்மளே சிம்பிளாக வீட்டில் இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் இதை வச்சு குழந்தைங்களுக்கு யம்மியான மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து என்னோடய சிஸ்டர் தான் எனக்கும் கற்றுக் கொடுத்தா ஒரு நாளைக்கு வந்து. ஸோ அதனால் இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகே, திஸ் இஸ் மேங்கோ ஐஸ்கிரீம். ஓகே, சியூன்னுட்டு பாருங்க. அது சாரி, என்ன பண்ணுறது, நம்ம எண்டு ஃபினிஷிங் எதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டே இருக்குமா, அதனால சியூன்னு இப்போவே சொல்லிட்டேன். இல்லை இப்போ தான் பண்ணவே ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதனால் வாங்க பார்க்கலாம், சரியா? ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஃப்ரெஷ் க்ரீமை கொஞ்சம் மிக்சியில் ஆட் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலி நல்லா வந்து பீட் பண்ணணும். நான் வந்து மிக்சிலேயே வந்து இதை வந்து மேங்கோவும் சேர்த்து பீட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆல்ரெடி மிக்சியில் ஊற்றி வச்சுருக்கேன். அண்ட் இப்போ இந்த மேங்கோவை வந்து நான் ஜஸ்ட் வந்து கிரேட் பண்ணி அதில் இருக்கிற அந்த பல்ப்பை எடுத்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுட்றேன். இது நீங்கள் சர்வ் பண்ணும்போது திரும்பியும் எக்ஸ்ட்ரா சங்க்ஸ் அந்த மேங்கோவை வந்து கட் பண்ணி அது மேலே போட்டு சாப்பிட்டிங்கன்னா, நட்ஸ் எல்லாம் தேவையானதெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா, இட் கேவ் யூ தி யம் ஃபீல். ஸோ யாருக்கு தான் இந்த மாம்பழம் பிடிக்காது சொல்லுங்கள்? விட்டால் இருக்கிற எல்லா மொத்த ஃப்ரெஷ் மில்க்கையும் வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. பட் என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணால் போதும். ஸோ இதை மிக்சியில் வச்சு இது எப்படி வரும்னு தெரில, பயமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மில் வரும். ஓகே, ஸோ இது போதும்னா நீங்கள் இதை அப்படியே எடுத்து செட் பண்ணி ஒரு பவுலில் வந்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் எல்லாமே சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு பவுல் தான் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஜஸ்ட் மேக்கிங் இட் வித் 1 கப். ஸோ இதுவே நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்பூனும் எடுத்துக்குவோம் பசங்க நாங்கள் எல்லாம். நிமிஷம் ப்ளீஸ், வீடியோ எடுக்கும் போது கொஞ்சமாவது டீசெண்டாக இருங்கடா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சு என்ன எப்படி எந்த ஃபார்மில் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டுக்கோங்க. கொஞ்சம் நாம் வந்து அந்த வீடியோ எடுக்கிற அந்த டெக்கோரம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து தேவையான மேங்கோ இந்த ஃப்ரெஷ் க்ரீமை போட்டு இதில் செட் பண்ணியிருக்கேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும், இது மேலே இப்போவே நீங்கள் போட்டு லேயர் பண்ணியும் மேங்கோ எடுத்து உள்ளே ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இல்லை சர்வ் பண்ணும்போது நீங்கள் லைவாக மேங்கோவை கட் பண்ணி அது மேலே போட்டு நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இது கொஞ்சம் நேரம் செட்டில் ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். வேலை விழுந்திருக்கும். ஸோ நான் அதை வச்சுட்டேன். ஓகே, ஸோ நவ் நம்ம வந்து இந்த மேங்கோ அண்ட் க்ரீம் போட்டு பீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ இப்போ இது வந்து நல்லா செட் ஆகிடுச்சு ஐஸ்கிரீம் மாதிரி.
இப்போ இதில் நம்ம டாப்பிங்ஸ் என்னெல்லாம் தேவையோ அதை போட்டுட்டு நான் என்னோட 2 குட்டீஸும் சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டாப்பிங்ஸை இது மாதிரி கட் பண்ணி ஸ்லைசஸாக இது மேலே கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து சியா சீட்ஸ் ஆக்சுவலி இந்த சியா சீட்ஸை வந்து ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி நீங்கள் வந்து இதை சோப் பண்ணிங்கன்னா வாட்டரில் உங்களுக்கு இப்படி ஆகிடும். ஸோ இதுவுமே வந்து ஆக்சுவலி யூ கேன் ஆட் இட் இஃப் யூ லைக் இட். ஸோ இந்த இது வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஐ எம் ஆக்சுவலி யூஸிங் இட். அதுக்கப்புறம் இந்த மேங்கோ ஸ்லைஸ் பண்ணதை வந்து இப்படி மேலே வந்து போட்டு விட்றேன். ஓகே, ஸோ டாப்பிங்ஸ் எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு நவ் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு மேலே தாங்காது. ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறோம். நான் கட் பண்ணி உங்களுக்கு ஸ்பூனில் வச்சிடுறேன். ஸோ தட் எப்படி பவுல் ரொம்ப சின்னதாக போட்டதுனால இது ஒரு பிளேட் எடு. அப்போ இந்த டாப்பிங்ஸ் எங்கே போகும்? ஸோ நாங்கள் வந்து எங்களால் வந்து தாங்க முடியல வந்து தனித்தனியாக எடுத்து போடலான்ட்டு. ஸோ இது 3 பேரை சேர்ந்து நாங்கள் இப்படியே டேஸ்ட் பண்ண போகிறோம். ஏய் ஸ்பூன் இங்கே இருக்குடி சாரா. ஹவு சார்? அதுக்கு தான் ஹனி போட்டுருக்கோம். வாவ், யூ மஸ்ட் ட்ரை. இன்னும் டேஸ்டியான மாம்பழமாக இருந்தால் அடிச்சுக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை நாங்கள் வந்து முடிக்கிற வரைக்கும் சண்டை போட்டுப்போம். ஸோ அதனால நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம். டாடா, பாய். டாடா, பாய். எப்படி இருக்கு? செமையாக இருக்கு. எப்படி உண்மையா? அடிக்கடி சாப்பிட்லாமா? உன் ஃப்ரெண்ட்ஸு யார் வந்தாலும் இனிமேல் நம்ம இதை கொஞ்சம் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, என்னோட பீஸ் சரியா? ஈஸியாக இருக்குல்ல? நாங்கள் சண்டை போட்டுட்டு இருப்போம். ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. பாய் பாய். பாய். பார்ப்போம்.